விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடகியாக தன்னோட திறமையை நிரூபித்தவங்க தான் சிவாங்கி. இசை நிகழ்ச்சிகளில் கால் பதிச்சு சமையல் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று இன்னைக்கு எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க சிவாங்கி. அவங்களோட தனித்துவமான பாடும் திறமை மற்றும் நகைச்சுவையான தன்மை அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பற்றாளத்தை பெற்றுக் கொடுத்துருக்குது. இப்போது சிவாங்கி தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கூட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் சிவாங்கிக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது விஜய் டிவி தான். சூப்பர் சிங்கர் சீசன் 7 கலந்துக்கிட்ட அவங்க அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்துக்கிட்டாங்க. அப்போது அவங்க நடிகர் அஸ்வின் கூட பண்ணின சேட்டையை யாராலுமே மறக்க முடியாது. குக்கு வித் கோமாளி சீசனில் 3 சீசன்களாக கோமாளியாக வந்த சிவாங்கி 4வது சீசனில் அதிரடியாக குக்கா வந்து நடுவர்கள் சம்பித்து போகிற அளவுக்கு சமைச்சு அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் குக்கு வித் கோமாளியில் இவங்க பண்ணின சேட்டையை பார்த்து இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதையடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான் படத்துலையும் முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேலி கூட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மற்றும் காசிதான் கடவுளடா போன்ற படங்கள் நடிச்சிருந்தாங்க. இதையடுத்து விஜய் டிவிக்கு போட்டியாக சன் டிவியில் ஆரம்பிக்கப்பட்ட டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட 2வது சீசனில் சிவாங்கி தொகுப்பாளராக மாறி டாப்பு குக்கு டூப்பு குக்கு சீசன் 2 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அந்த வகையில் இப்போது சிவாங்கி நடிகர் முகேஷ் ரவியை கட்டி அணைச்சபடி இருக்கிற ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி லவ் இமோஜியை பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு பலருமே வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் புது ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முகேஷ் ரவியும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதே ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் முகேஷ் ரவி கம்பி கட்டின கதை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோ வெளியிட்டதுனால 2 பேரும் காதலிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சிவாங்கி எதையுமே தெளிவாக குறிப்பிட்டதுனால பலருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. இதை பற்றி சிவாங்கியை சீக்கிரம் விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.